ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்த்தனன். நார்மலாக நம்ம துவரம் பருப்பு யூஸ் பண்ணி சாம்பார் வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி பச்சை பயிறு யூஸ் பண்ணி சாம்பார் வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு நைட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி. இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பாசி பயிரை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஸ்ட்ரென்த்து தருவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக எப்போவுமே துவரம் பருப்பு யூஸ் பண்ணால் வாய்வு, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சமாக தான், இது ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 6 தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழமாக சேர்த்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது கொஞ்சமாக நான் இங்கே வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், டேஸ்ட்டுக்காக தான். ப்ளஸ் வந்து நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 விசில் இதை வேக விட்டு எடுக்க போகிறோம். இது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக இங்கே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாம், விளக்கெண்ணெய், அந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஒரு 6 விசில் 7 விசில் போடும்போது நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பருப்பாக இருந்தாலும் சூப்பராக வெந்துருவாங்க. இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயை நல்லா ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், அடுத்தது கொஞ்சமாக நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாயை ஆட் பண்ண போகிறேன், இது டேஸ்ட்டுக்காக தான். இதை ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பெருங்காயத்தூள். இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள், அதனால் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 3/4 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பாரில் ஏற்கனவே 1/4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நீங்கள் வந்து பச்சை பயிரோட மருத்துவ குணம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட், மசில்ஸ் பில்ட் பண்ணுறது, ஃபைபர், இது லோ இன் ஃபேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலேட், விட்டமின், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ 1/2 தக்காளி ப்ளஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். இந்த மாதிரி பச்சை பயிர் வந்து நம்ம எப்போவுமே வந்து சுண்டல் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணி நான் ஒன்று ஒன்றா உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ சாம்பார் மசாலா வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா இப்போது வதக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக சாப்பிட்லாம். சிலருக்கு திக்னஸ் பிடிக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் பிடிக்கும். அந்த டைமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட விஷயம் தான். அடுத்தது கொஞ்சமாக புளி கரைச்சல் நான் இங்கே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. அதை இப்போது ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு திக்காக வேண்டான்ட்டு. இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே அதுவே திக்காக ஆரம்பிக்கும், அதுக்காக தான். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்து எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த பச்சை வாசனைலாம் போய் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இந்த டைமுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிங்கன்னா சரியான சூப்பர் அண்ட் யம்மியான ஒரு பச்சை பயிறு சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இதோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரெசிபியை ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக கீ ஊற்றி சாப்பிடும்போது அடிச்சுக்கோங்க லெவலு, சரி டேஸ்ட்டு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரியணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.